கொடிய பயங்கரவாதத்தை தாக்குதல்களில் ஈடுபடுவது உறுதி செய்யப்படும் பாலஸ்தீனர்களுக்கு மரண தண்டனை வழங்கும் புதிய சட்டத்தை இஸ்ரேல் கொண்டு வந்துள்ளது. இஸ்ரேல் நாடாளுமன்றம் இயற்றிய இந்த புதிய சட்டத்துக்கு ஆதரவாக 62 பேர் வாக்களித்துள்ளனர். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவும் இந்த சட்டத்தை ஆதரித்து வாக்களித்தார். 48 பேர் எதிர்த்து வாக்களித்தனர். இஸ்ரேல் ராணுவ நீதிமன்றங்களில் பாலஸ்தீனர்கள் கொடிய பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டதாக உறுதி செய்யப்பட்டால் அவர்கள் 90 நாட்களுக்குள் தூக்கிலிடப்படுவார்கள் என்றும் இந்த தண்டனை 180 நாட்கள் வரை ஒத்திவைக்கப்படலாம் என்றும் புதிய சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டம் பாகுபாடு கொண்டது என்று பலர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஜனநாயக கொள்கைகளை சீர்குலைப்பதாக இந்த சட்டம் உள்ளது என்று பல ஐரோப்பிய நாடுகள் எச்சரித்துள்ளன.